அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர இருப்பதாக மிகவும் அழகாக நாசுக்காக கூறியிருக்கும் இந்த விதம் மிகவும் அழகாக அமைந்திருந்தாலும் இதை தூக்கி கொண்டாடி கொண்டிருப்பவர்கள் பாதி பேர். அதே நேரம் இந்த கருத்தை கேட்டு கொந்தளித்து போயிருப்பவர்கள் மிகுதி பாதி பேர். ஏன் கொண்டாட வேண்டும், ஏன் கொந்தளிக்க வேண்டும்? அவ்வாறு கொண்டாடி கொண்டிருப்பவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை திரையில் பார்த்து திரவியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மின்னும் நட்சத்திரமாக இருக்கும் பொழுது அதை ரசித்தவர்கள்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழகத்துக்கு முதலமைச்சராக வந்தாலோ தமிழகத்தின் தலைவராக வந்தாலோ நமக்கு ஏதேனும் நன்மை செய்து விடுவார் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதே வேளையில் கொந்தளித்து போயிருப்பவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் பலர். தங்களுடைய பதவி, தங்களுடைய இடம் பறிபோகி விடுமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பலர் கொந்தளித்து போயிருக்கின்றார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்து கொந்தளித்து போயிருப்பவர்களில் ஒருவரை பற்றி நாங்கள் பார்ப்போம். அதாவது பண்டைய காலத்தில், ஆரம்ப காலகட்டத்தில் நல்லவர்கள் என்று ஒருவர் இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் நல்லது செய்து கொண்டு நல்லதை நினைத்து கொண்டு பண்பான, பக்குவமான, அமைதியானவர்களாக இருப்பார்கள். இந்த காலகட்டத்தில் நல்லவர்கள் என்பவர்கள் யார் தெரியுமா? யார் குறைவாக களவெடுக்கின்றார்கள், யார் குறைவாக பொய் சொல்கின்றார்கள், யார் குறைவாக தீமை செய்கின்றார்களோ அவர்கள்தான் நல்லவர்கள் என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். அந்த வகையில் இந்த காலத்து நல்லவன் என்று பார்த்தால் தலைவர் திரு சீமான் அவர்கள்தான் கொந்தளித்துக் கொண்டு இருப்பவர்களில் நான் எடுத்து பேச இருப்பவர். திரு சீமான் அவர்களை பற்றி பார்க்க போனோம் என்றால், அவரால் இன்று வரையும் அரசியலில் மின்ன முடியாமல், ஒளிர முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அவர் ஒரு போராளி. போராளி ஒரு தலைவனாக மாறுவது மிகவும் கடினம். அவ்வாறு மாற வேண்டும் என்றால் தலைவனுக்கான தகுதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு போராளிக்கு வீரம், விவேகம், வெறித்தனம் இருக்கும். ஆனால் தலைவனுக்கு அந்த வெறித்தனம் இருக்கக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் தமிழனை பற்றி ஒரு சிறிய பிரச்சனை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அவரை அடிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்று கொந்தளித்துக் இருந்தவர் சீமான். அந்த வெறித்தனம் இருந்தால் தலைவனாக இருக்க முடியாது. ஏனென்றால் தலைவனாக இருப்பவன் அனைவரையும் சகித்துக் கொண்டு செல்ல வேண்டியவன். அது மட்டுமில்லாமல் சீமான் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் நடந்த பொழுது எந்தவித கருத்துக்களும் கூறாமல் அமைதியாக இருந்தார். அதற்கான காரணம் என்ன? அன்னை காலியானவுடன் திண்ணை ஃப்ரீயானது, அதை நான் ஏற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணமா? இப்படி பலதை கூறிக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் சீமானவர்கள் தன்னுடைய தேவைகள் ஏற்படும் பொழுது அமைதியாக இருப்பதும் மற்றும் பல பிரச்சனைகளை உருவாக்கி அதன் மூலமாக எப்படியாவது அரசியலுக்குள் வந்துவிடலாம் என்ற எண்ணத்தை எண்ணிக்கொண்டிருப்பவர்கள். அது மட்டுமில்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழன் அல்ல, ஒரு தமிழன் தான் தமிழனை ஆள வேண்டும் என்று ஒரு விதமான கருத்தை முன்வைத்தார். அதன் மூலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்பொழுது கூறியிருக்கின்றார், தான் பச்சை தமிழன், என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய அப்பா தாத்தா இங்குதான் பிறந்தார்கள் என்று ஒரு ஆதாரத்தை முன்வைத்திருக்கின்றார். இப்பொழுது சீமான் அவர்களால் எதுக்கும் கூற முடியாது. ஒரு தமிழன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு தமிழனாக மாறிய காரணத்தால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் கண்டிப்பாக தலைமை பொறுப்புக்கு வரலாம் என்ற ஒரு அங்கீகாரத்தை சீமான் அவர்களே வகுத்து கொடுத்து விட்டார். இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பக்கம் வருவோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு தலைவனாக வந்தால் தமிழகத்துக்கு நல்லது நடக்கும் என்று அனைவரும் நம்புகின்றார்கள். எவ்வாறு? அவர் திரையில் செய்த சாகசங்களை வைத்து. உதாரணத்துக்கு சிவாஜி திரைப்படத்தில் ஒரு கருப்பு பணங்களை வெள்ளை பணங்களாக மாற்றி அந்த வெள்ளை பணத்தை கொண்டு நல்ல ரோட் போட்டு நல்ல கட்டிடங்கள் அமைத்து நல்லபடியாக மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருந்தார். அதன் காரணத்தால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தலைவராகவோ முதலமைச்சராகவோ வந்தால் கண்டிப்பாக நன்மை செய்வார் என்று ரசிகர்கள், மக்கள்கள் நம்புவதற்கான காரணம் இருக்கின்றது. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் சிவாஜி திரைப்படத்தில் அந்த காட்சியை அமைத்தாரா? அந்த இயக்குனர் அமைத்தார். அப்படி என்றால் அந்த இயக்குனர் சங்கர் அவர்கள் தான் தமிழகத்துக்கு முதலமைச்சராக வர வேண்டும். அவர் வந்தால் ஒருவேளையில் புதிதான திட்டங்களை வகுத்து அதன் மூலமாக தமிழகத்துக்கு நல்லது ஒரு எதிர்காலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் அவருடைய நோக்கம் நடிப்பு. நடிப்பில் அவர் ஒரு தலை சிறந்தவராக இருந்தாலும் ஒரு ஆற்றல், அதாவது சிந்திக்கும் ஆற்றல் அவருக்கு அந்த இடத்தில் கிடைக்குமா என்பது தெரியாது. ஒரு வேளையில்
அவரிடம் பதவி கிடைத்து செய்து காட்டினால் அதன் பின்பு நம்பலாம். இப்பொழுது நம்புவதில் நம்பிக்கை கிடையாது. இப்படி பார்க்கும் பொழுது சீமான் அவர்களா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களா, அல்லது முன்பு எங்களை ஆண்ட பழைய ஆட்சியாளர்களா? அவர்கள் பல முன்பு செய்ததே போதும், இனிமேல் வேண்டாம் என்றுதான் இவர்களிடம் கொடுக்கலாம் என்று நினைத்தால் இவர்களே இந்த காலத்து நல்லவர்களாக இருக்கின்றார்கள். அந்த காலத்து நல்லவர்கள் நல்லவர்கள், இந்த காலத்தில் இருக்கும் நல்லவர்கள் யார் குறைந்த கெட்டவர்களோ அவர்தான் நல்லவர்கள் என்ற நிலைமையில் இருக்கும் பொழுது யார் குறைந்த கெட்டவர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அதனால் நன்றாக சிந்தித்து தீர்மானியுங்கள். இன்னும் காலம் நேரம் ஏற்படவில்லை. போருக்கான அறிக்கையும் வரவில்லை, அறிவுறுத்தலும் வரவில்லை. போர் வரும் பொழுது சந்தியுங்கள், தயாராக இருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருடன் பகிருங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.